ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். அதுவும் என்ன அப்படின்னா நேந்திரம் பழம் வச்சு நம்ம ஒரு பழம்பூரி செய்ய போகிறோம். அதாவது ஒரு இனிப்பு பஜ்ஜி செய்ய போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் எடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு 1/4 கப் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மைதா மாவு, 1/4 கப் அரிசி மாவு, கொஞ்சமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஜீனி, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி. அதுக்கப்புறமா நல்லா பழுத்த வாழைப்பழம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுவும் நேந்திர பழத்தில் தான் நம்ம இதை செய்யணும். இதை இப்போ நம்ம கொஞ்சமாக 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அந்த பழத்தை நம்ம டிப் பண்ணி போடுறப்ப அதில் நமக்கு நல்லா கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தால் தான் அந்த பழத்துலேயும் நமக்கு அந்த மாவு நல்லா மிக்ஸ் ஆகும். இதுக்கு வேறு எந்த பழமும் சேர்க்கக்கூடாது, நேந்திரம் பழம் தான் சேர்க்கணும். அப்போ தான் அந்த பழம்பூரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமான தண்ணி ஆட் பண்ணிக்கிடுதேன். மஞ்சள் பொடி நம்ம எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா அந்த கலர் நமக்கு காம்பினேஷன் நல்லா கிடைக்கணும் அப்படிங்கிற, அந்த பழம்பூரி நல்லா எல்லோயிஷ் கலரில் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி சேர்த்து கொஞ்சம் கலர் கிடைக்கல அப்படின்னா கூடுதலாக இன்னொரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மஞ்சள் பொடி சேர்த்து அந்த பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா பழம்பூரி நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லை நம்ம உடனே செஞ்சோம் அப்படின்னா அதில் கிறிஸ்பினஸ் கொஞ்சம் கூடுதலாகிடும், சாஃப்ட்னஸ் நமக்கு கம்மியாகிடும். அதனால் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா மாவை ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. பழம்பூரிக்கு நான் நேந்திரம் பழம் எடுத்துருக்கேன். இதை நல்லா என்ன செஞ்சுக்கோங்க, ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பழத்தை நீங்கள் 2ஆக போடுறதா இருந்தாலும் நீங்கள் டைரெக்டாக கட் பண்ணிக்கலாம். இல்லைனா என்ன மாதிரி ஒரு பழத்தை 2ஆக கட் பண்ணிவிட்டு திரும்ப அதை 4 பீஸாக மாற்றிக்கோங்க. நம்ம வீட்டில் செய்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸே நமக்கு நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் பெரிய சைஸில் தான் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஒரு பழத்தை 2 பீஸாக கட் பண்ணி நீங்கள் பழம்பூரிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பழம் ரெடியாக இருக்குது, பேட்டரும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதில் டிப் பண்ணி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா நம்ம போட்ட உடனே என்ன செஞ்சிடும் அப்படின்னா பழம்பூரி கிறிஸ்பினஸாக ஆகிடும், அதாவது ரொம்ப முறுமுறுன்னு ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் லைட் சூடாக இருக்கப்போவே நீங்கள் போட்டு பொரிச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த பழம்பூரி ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ மாவில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நான் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால நமக்கு ஃப்ரை ஆகிறதுக்கும் என்ன செஞ்சிடும் அப்படின்னா டைம் ரொம்ப ஆகாது, சீக்கிரமே வெந்துடும். நல்ல பழுத்த பழமாக எடுத்தால் மட்டும்தான் என்ன செய்யும் அப்படின்னா டேஸ்ட் நல்ல இனிப்பு கூடுதலாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் நல்ல கொஞ்சம் ஒரு மீடியமாக பழுத்த பழத்தை எடுத்தோம் அப்படின்னா டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நல்ல கனிஞ்ச பழமாக நீங்கள் பார்த்து எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த பூரி சாப்பிட்றப்ப பழம்பூரி பஜ்ஜி சேர்த்து சாப்பிடும்போது நல்ல கிறிஸ்பினஸும் அந்த டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. ஒரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுட்டு அடுத்த பக்கமும் இதேமாரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறமா நம்ம நல்லா எண்ணெயெல்லாம் வடிகட்டி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு சூப்பரான டேஸ்டான பழம்பூரி பஜ்ஜி இன்றைக்கி ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி நேந்திரம்பழம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஹைப் கொடுங்க. தேங்க்யூ.